ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தோம்னா ரவா பொங்கலுங்க. வெள்ளை ரவையை வச்சு ஒரு பொங்கல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இப்போ இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. இந்த ரவை பொங்கலுக்கு நான் ரவையும் சிறுபருப்பும் அரை அளவுக்கு வர மாதிரி ஒரே இதில் போட்டு அளந்துட்டேங்க. அப்படி அளந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிறுபருப்பு வந்து ஒரு 1/4 அளவுக்கும் ரவை வந்து அரை அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக, அப்படி ஒரே டம்ளரோ ஆளாக்கோ எது எடுக்கிறீங்களோ அந்த ஒரே கப்லேயே வந்து ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் 1/4 அளவுக்கு அந்த சிறுபருப்பை வந்து தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற போட்டுருங்க. தரோவாக ஊறணும், ஏன்னா முதல்ல அதை தான் குக் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் ரவையை வந்து வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்போட சேர்த்து குக் பண்ண போகிறோங்க. அண்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அண்டு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சீரகமும் அப்புறம் மிளகு 1/4 டீஸ்பூன் எடுத்து நல்லா வந்து உடச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு முந்திரி வந்து ஒரு 4-5 முந்திரியை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கொத்தமல்லி வந்து ஆப்ஷன் தாங்க, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கட் பண்ணிடலாம். நான் எப்போவுமே பொங்கல் பண்ணால் கொத்தமல்லி கொஞ்சம் தூவுவேன். அண்டு நெய்யும் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த ரவையை வணக்கிறதுக்கும் ரெசிபிக்கும் சேர்த்து அளந்து வச்சுருக்கேன். அண்டு பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோங்க. இதை வச்சு தாங்க ரவை பொங்கல் பண்ண போகிறோம். வாங்க மெயின் ரெசிபிக்கு போயிடலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் வந்து நம்ம ஊற வச்ச அந்த சிறுபருப்பை வந்து உள்ளே போட்டுட்டேங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கேன் நான். ஸோ ரொம்ப விட்டுறாதீங்க, ஏன்னா ரவைக்கு வேற நம்ம விடணும். அதனால் நல்லா வந்து தண்ணி விட்டாச்சு மூழ்கிற அளவுக்கு. இப்போ வந்து ஒரு கொதி வந்ததும் இதில் என்ன செய்ய போகிறோன்னா உப்பு சேர்த்துக்குவோம். நான் பொங்கலுக்கும் சேர்த்து அளந்து வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் உப்பையும் இந்த ரெசிபிக்கு சேர்த்துறேன். சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்ருங்க. நம்ம முதல் ஸ்டெப்பே வந்து இந்த சிறுபருப்பை வேக வச்சு எடுக்கிறது தாங்க. நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. ஒரு துளி கூட பருப்பு முழுசாக இருக்கக்கூடாது. இதை வந்து ஒரு 3-4 விசிலுக்கு இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ செகண்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு இடையில் வந்து ரவையை வறுத்து வச்சுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரவையை வணக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப வாசமாக இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு வாட்டி வறுத்துட்டு அதுக்கப்புறமா ரெசிப்பியில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ரவையை உள்ளே போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ரொம்ப வந்து டார்க் கலருக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த ரவையிலேருந்து ஒரு வாசம் வரும் பாருங்கள், அந்த ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. ரவையை வந்து நான் வறுத்து பிளேட்டில் எடுத்து வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறமா அதே நம்ம ரவை வறுத்த அதே பேனில் மீதி இருக்கிற அந்த நெய்யும் எண்ணெயும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ தாளிப்பு ஐட்டங்களை உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த சீரகமும் மிளகும் உள்ளே சேர்த்துருங்க. இதில் இஞ்சி வேணா நீங்கள் உடச்சி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 இஞ்சி துண்டை நெசுக்கி சேர்த்துக்கலாம். பட் நாங்கள் சேர்க்க மாட்டோம், பிகாஸ் எனக்கு பிடிக்காது. இப்போ வந்து நல்லா வந்து சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டுங்க. சீரகம் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடயே வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க, நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை. அண்ட் இது கூடயே பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு அந்த தாளிப்பெல்லாம் இதாயிடும். லைட்டாக வந்து முந்திரி வறுபடட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த பருப்பை வந்து மசிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பையும் உள்ளே சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க, ஏன்னா நம்ம ரவை வேற சேர்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவைங்கிறது நம்ம போட்டதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் கிட்ட தேவைப்பட்டுச்சு, நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அது கொதிச்சு வர சமயத்தில் ரவையை சேர்த்துடலாம். இதுக்கு இடையில கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கோங்க. அந்த கொதி நிலையில் கொத்தமல்லியை தூவும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ரவையை சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க, ஏன்னா கட்டி படக்கூடாதுங்க, லங்ஸ் படக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரவை வந்து டப்புன்னு வந்து கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிடும். நம்ம போட கலந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு வந்து ஒரு கேமரா ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு என்னால் பண்ண முடியல, அதனால தான் உங்களுக்கு நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி போதுங்கிறது இந்த ஸ்டேஜில் தெரிய ஆரம்பிச்சிருங்க. பத்தலைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நமக்கு ரவை வந்து ஒட்டாமல் அப்படியே கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே வரணுங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த
பொங்கலை வந்து நம்ம முடிச்சோம். என்னோட ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ரெடி ஆனதுமே ரவை வெந்த அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க, அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எனக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ரெண்டாவது இது எப்படி வெந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாங்க. கையில் அந்த அளவுக்கு ஒட்டலை, ரொம்ப ஒட்டலை. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ உடனே வந்து இதை சர்வ் பண்ணிடலாங்க. ரவை பொங்கலை சேவ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நான் வந்து செஞ்சு முடித்ததுமே எப்போவுமே எந்த ரெசிபி ஆகட்டும் உடனே சாப்பிட்டு பார்த்துருவேன். ஸோ அருமையாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். நான் வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னால் வந்து வெயிட் பண்ண முடியாது, சுட சுட நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய், see you in next recipe.